நடத்தி வைக்கிறதா பர்த்டே பார்ட்டியோ அனிவர்சரியோ அடக்க ஆராதனையோ எல்லாவற்றையும் போதகன் என்கிற முறையிலே நான் எழுதி முடிப்பேன். ஆனா சரி இவர்களை நான் வந்து ஆட் பண்ணலோகம் அனுப்பிச்சுடுவேனா அப்படிங்கறதால எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னு சொன்னா இதுல கூட்டம் நிறைய இருக்குது. நான் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவுதான் பார்க்க முடியும். பட் மென்டாலிட்டிக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனா தேவன் இவர்களை மெய்ப்பர்களாக அனுமதிச்சதன் நோக்க எண்ணங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஆடுகளை எப்படியாவது ஒண்ணு கூட கெட்டு போகாம பரலோகத்திலே கொண்டு போய் சேர்த்திடணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில தான் தேவன் அவர்களுடைய கைகளிலே எல்லாவற்றையும் கொடுக்கிறார். சோ இவர்களும் சொல்றது என்னன்னு சொன்னா நாங்க அவர்கள் சுத்திகரிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் உபதேசமா சொல்றோம், நாங்க கற்றுக் கொடுக்கிறோம், எத்தனை பேர் அதை பின்பற்றுகிறார்களோ அவரை தங்களே சுத்திகரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஸ்கூல்ல நீங்க பிள்ளையும் பாஸ் பண்ணி போகவே விடாம அதே வகுப்புல வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. 10-15 வருடங்கள் ஆகும் கூட்டம் நிறைய ஆகும். நீங்க அதே சபையில இருக்கணும், தாய் சபையில இருக்கணும், நீங்க வேற எங்கேயும் போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தையே சொல்லி சொல்லி அவர்களை அங்கேயே அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்கீங்க. அவர்கள் என்பது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி. சுவிசேஷம் கேட்ட இவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் கூட எத்தனை பேர் எழும்பி பிரகாசிக்கிறாங்க.